இந்த காணொளியில சரத் பொன்சேகா அவர்கள் வீட்டநாயர் தாக்குதல் சம்பந்தமான விடயங்கள் தொடர்பாகவும் கோட்டபாய ராஜபக்சவுக்கும் சுரேஷ் சிலைக்கும் என்ன தொடர்பு இருந்தது, அவர்கள் எப்படியாக செயல்பட்டார் என்பது தொடர்பாகவும் பேசியிருக்கிறார். அது சம்பந்தமாகவும் குட்டிமணி தங்கதுரை ஒரு சிலை ஒன்று வைப்பது தொடர்பாக வல்வட்டித்துறை நகரசபையில் ஒரு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. அது சம்பந்தமான விடயங்கள் இப்பொழுது எவ்வாறு சென்று கொண்டிருக்கின்றன என்பது தொடர்பாகவும் ஒரு இடதுசாரி அமைப்பினுடைய அழைப்பாளர் சமீந்திர பெரேரோ ஒரு முக்கியமான தகவல் ஒன்றினையும் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதுல இந்த சிடி விக்ரமரத்தினுடைய மரணமும் அது எழுப்புகின்ற சர்ச்சைகளும் எவ்வாறு இருக்கின்றன, முன்னைய காலகட்டங்களில் அவருக்கு அழுத்தத்தை கொடுத்தது யார் என்பது தொடர்பாக எல்லாம் அவர் பேசியிருக்கின்றார். அது தொடர்பாகத்தான் இந்த காணொலி அமையிருக்கின்றது. நேரடியாகவே காணொலிக்குள்ள செல்லலாம். சரத் பொன்சேகா அவர்கள் அண்மை காலமாக ஒரு பேசு பொருளான நபராக இருக்கின்றார். காரணம், அவர் அரசியல்ல வயதாக்கப்பட்டதாலையும் அவருடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் ஒரு சிக்கல் நிலைமையில் இருக்கிறதாலையும் இப்போ பொது வழிகளில் சில கருத்துக்களை முன்வைத்து கொண்டிருக்கின்றார். சிங்கள ஊடகங்களுக்கு கொடுக்கின்ற நேர்காணல்ல அவர் சொல்ற விடயங்கள் பெரிதளவு பேசுபொருளாகின்றது. கிட்டத்தட்ட அந்த சிங்கள ஊடகங்கள் கூட அது பேசுபொருள் ஆக வேண்டும் என்பதற்கான அப்படியான சில கேள்விகளை கேட்கின்றார்களோ என்ற விமர்சனம் இருக்கின்றது. குறிப்பாக விடுதலை புலிகள் அமைப்பினர் சம்பந்தமான கேள்விகள் கேட்கப்படும். அதற்கு விடுதலை புலிகள் அமைப்பினர் சம்பந்தமான விமர்சனங்களை முன்வைப்பார். அது மட்டும் இல்லாமல் மஹிந்த ராஜபக்ச சம்பந்தமானவர்களுடைய எதிர்ப்பரசியலை தொடர்ந்து அந்த காணொலிகள்ல அவர் காட்டுறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இவையெல்லாம் சேர்த்துத்தான் இப்பொழுது இந்த சுரேஷ் சிலைக்கும் கோட்டபாய ராஜபக்சவுக்கும் என்ன சம்பந்தம் என்கிற விடயத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக இந்த கோட்டபாய ராஜபக்ச சம்பந்தமான விடயத்தில் அவர் பேசுகின்ற பொழுது சுரேஷ் சாலை கோட்டபாய ராஜபக்ச என்ன சொல்றாரோ அதைத்தான் செய்வேன், அந்த ஒரு நிலைப்பாட்டில் தான் சுரேஷ் சாலை இருந்தார். கோட்டபாய ராஜபக்ச தன்னுடைய நிலைப்பாட்டில இருந்து சொல்ற விடயங்களை எல்லாம் செய்கிற நபராகத்தான் அவர் இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு ஏவலாளி போன்று இருந்தார் என்ற அடிப்படையில தான் அவர் சொல்லியிருந்தார். அதே மாதிரி தான் உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தப்பட்ட விடயங்களையும் அவர் சொல்லியிருக்கலாம் என்ற அடிப்படையில ஒரு ஊகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. ஏனென்றால் இந்த சுரேஷ் சிலை சம்பந்தப்பட்ட விடயத்துல அவர் கைது செய்யப்பட்ட பிறகு அடுத்ததாக கோட்டபாய ராஜபக்ச கைது செய்யப்படலாம் என்ற ஒரு பேசுபொருள் உருவாகுது. கோட்டபாய ராஜபக்சவே இது சம்பந்தமான ஒரு மேன்முறையீட்டு மனு ஒன்றையும் தாக்கல் செய்கிறார். தன்னை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யறத தடுக்கும் முகமாக உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தப்பட்ட விடயத்தில். ஆகவே எல்லாமே ஒரு சிக்கல் நிலைமைக்குள்ளதான் வந்து நிற்குதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி தான் இப்பொழுது இறுதி யுத்த காலத்துல சுரேஷ் சிலை அவர்கள் சில தவறான புலனாய்வு தகவல்களை தந்திருந்தார். குறிப்பாக 9,000 விடுதலை புலிகள் அமைப்பினுடைய போராளிகள் தான் இருக்கின்றார்கள் என்ற தகவலை தந்தார். ஆனால் பொன்சேகா தான் ஏற்கனவே 30,000க்கு மேலே இருப்பார்கள் என்று ஊகித்திருந்தார் என்று சொல்லியிருந்தார். அந்த வகையில இறுதியில 32,000 போராளிகள் என்ற தகவல்கள் வருது. ஆகவே ஒரு தவறான புலனாய்வு தகவலை தந்து சிக்க வைப்பதற்கான முன்முயற்சிகள் இடம்பெற்றனவோ என்ற ஒரு கேள்விகளும் இங்க எழுகின்றன. இன்னொரு பக்கத்துல பார்க்கின்ற பொழுது இன்னொரு விடயமும் இங்க பேசு பொருளாகின்றது. சுரேஷ் சிலை அவர்கள் பொன்சேகாவுக்கு கீழே இயங்க இல்லை என்றும் இவ்வாறாக அவர் இடமாற்றப்பட்ட பிறகு கோட்டபாய ராஜபக்சனுடைய கொழும்பு அலுவலகத்தில் இருந்து அவர் வேலை செஞ்சார். கிட்டத்தட்ட முழுவதுமே கோட்டபாய ராஜபக்சவுக்கு வேலை செய்த ஒரு நபராகத்தான் சுரேஷ் சிலை காண்பிக்கப்படுகின்றார் என்கின்ற ஒரு அடிப்படையிலான விடயத்தை யார் சொல்லியிருக்கிறார் என்றால் சரத் பொன்சேகா அவர்கள் பொது வெளியில முன்வைத்திருக்கிறார். உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தமான விடயத்துல கோட்டபாய ராஜபக்சனுடைய பெயர் அடிபடுகின்றது. சுரேஷ் சிலை ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் சிடி விக்ரமரத்ன சம்பந்தமான விடயத்துல சிடி விக்ரமரத்னவுக்கு இந்த சாரா ஜஸ்மின் சம்பந்தப்பட்ட விடயத்துல அவருடைய டிஎன்ஏ பரிசோதனை சம்பந்தமாக கோட்டபாய ராஜபக்ச நேரடியாக அழுத்தம் கொடுத்திருக்கிறார் என்ற விடயத்தை ஒரு வாக்குமூலமாக சிடி விக்ரமரத்ன அவர்கள் பதிவு செஞ்சிருக்கின்றார் என்ற விடயங்கள் ஒரு பேசுபொருளாக இருக்கிற இந்த சூழ்நிலையில அடுத்த கட்டமாக இந்த விடயங்கள் எல்லாம் எதை நோக்கி நகரப்போகின்றன என்ற ஒரு கேள்வி ஒன்று. சரி, இது இவ்வாறு இருக்க சிடி விக்ரமரத்தினுடைய மரணம் தொடர்பாக இடதுசாரி அமைப்பினுடைய அழைப்பாளர் பெரேரோ அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை தெரிவித்திருக்கிறார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் அவர் எந்த ஒரு பேரையும் சொல்லல, ஆனா ஒரு குடும்ப அரசியல் செய்கின்ற ஊடகங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கின்ற ஒரு அரசியல்வாதிகள் அவர்கள் இந்த சிடி விக்ரமரத்ன அவர்களுக்கு தொடர் அழுத்தங்களை கொடுத்தார்கள். அது அவர் நேரடியாகவே வாக்குமூலமாக வழங்கி இருக்கின்றார். அதாவது சாரா ஜஸ்மின் அவர்களுடைய விடயத்துல அவர் இறந்து விட்டதாக கூறி தொடர்ந்துமே இந்த டிஎன்ஏ பரிசோதனைகள் நடத்தப்பட்டது. 3வது தடவை நடத்தப்பட்ட டிஎன்ஏ பரிசோதனைகள்ல குளறுபடிகள் நடந்த என்ற விடயம் எல்லாமே ஒரு சிடி விக்ரமரத்தினுடைய அழுத்தமான விடயங்களாகத்தான் இருக்கின்றன. அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்தப்பட்ட விடயங்களாகத்தான் இருக்கின்றன என்ற ஒரு பக்கத்தை அவர் விரிக்கின்றார். இது ஏற்கனவே பேசப்பட்டதுதான். இருந்தாலும் அவர் சொல்ற அந்த குடும்பம் தொடர்பான ஊகத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது அது ராஜபக்ச குடும்பம் என்ற அடிப்படையில தான் பார்க்க தோன்றுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே இந்த உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தமாக கோட்டபாய ராஜபக்ச அவருடைய பேர் அடிபட்டிருந்தபடியா கோட்டபாய ராஜபக்ச தான் அழுத்தங்களை பிரயோகிச்சிருக்கலாம். அந்த நேரத்தில் அவர்
ஜனாதிபதியாக செயல்பட்டார் என்ற அடிப்படையில் அழுத்தங்களை பிரயோகித்திருக்கலாம் என்ற அடிப்படையில் தான் பேசப்படுகின்றது. கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பல முக்கியமான அதிகாரிகள் இடம் மாற்றப்படுகின்றார்கள். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஏன் அவர்கள் இடம் மாற்றப்பட்டார்கள் என்றால் அவர்கள் இந்த உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமான சில விசாரணைகளை முன்னகர்த்தினார்கள் என்ற அடிப்படையில இடமாற்றப்படுகிறார். இப்ப விசாரணை நடந்து கொண்டிருக்கிற அந்த பின்னணியில கூட இப்ப விசாரணையுடைய முக்கிய அதிகாரிகளாக இருக்கின்றவர்கள் கோட்டபாய ராஜபக்சனுடைய அரசியல் பழிவாங்கல்களுக்காகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்ற விமர்சனம் இப்பொழுது முன்வைக்கப்படுகிறது. அதற்கான காரணம் என்று காட்டுங்கன்னா முன்னைய காலகட்டங்களில் இடமாற்றப்பட்டவர்கள் இது சம்பந்தமான விடயங்கள்ல விடுபட போனவர்கள் என்ற பலர் அங்க விமர்சனத்துக்குள்ளானதாக இருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இதுல சம்பந்தப்பட்ட ஒரு சிலர் அது குற்றச்சாட்டுகள் கூட இப்பொழுது அந்த குற்றச்சாட்டுகள் சம்பந்தமான விசாரணைகள் இடம்பெறுகின்ற பொழுது அவர்கள் மேல் அந்த குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன என்ற ஒரு கேள்வியும் எழுதுறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆகவே இந்த விடயங்களின் அடிப்படையில பார்க்கின்ற பொழுது இந்த சாரா ஜஸ்மின் தொடர்பான விடயத்தையும் கோட்டபாய ராஜபக்ச தான் சிறி விக்ரமரத்ன அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்தார் இந்த டிஎன்ஏ பரிசோதனை சம்பந்தமான விடயத்திலையும் நேரடியாக அவர் தெரிவித்திருக்கின்றார். அவருடைய பேரை குறிப்பிடாட்டியும் கிட்டத்தட்ட இந்த பேர் தான் என்ற அடிப்படையில ஊகமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் தான் இந்த அடிப்படையில எழுந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இது இவ்வாறு இருக்க இன்னொரு விதத்தில் அவர் ஒரு விடயத்தை தெரிவிக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா தொடர்ந்துமே இதை தற்கொலையாக காண்பிக்கிறதுக்காக சில ஊடகங்கள் முயற்சி செய்கின்றன. இப்பொழுதும் கபில சந்திரசேன மற்றும் சிறி விக்ரமரத்னுடைய மரணங்களை தற்கொலையாக காண்பிக்கிறதுக்கு சில ஊடகங்கள் முயற்சிக்கின்றன. அந்த முயற்சிகள் கூட எப்படியான முயற்சிகளாக இருக்கின்றது என்றால் கோட்டபாய ராஜபக்சவுக்கு அல்லது ராஜபக்ச குழாமினருக்குள்ள வேலை செய்கிற இந்த ஊடகங்கள் தான் எப்படியான ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை செய்கின்றனவோ என்று சந்தேகம் எழுதுவதாக தெரிவித்தது. ஆனால் நாமல் ராஜபக்ச இதற்கு ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்று கேட்கின்றார் சிறி விக்ரமரத்னுடைய மரணத்துக்கு. அதே மாதிரி இது சம்பந்தமான கபில சந்திரசேனுடைய கொலைபாட அவருடைய தற்கொலை என்ற விடயம் பேசப்படுகின்ற பொழுதும் இல்ல அதுலேயும் சந்தேகம் என்று சொல்கின்றார்கள். மைந்தனுடைய ஊடக பேச்சாளர் இந்த சிறி விக்ரமரத்னுடைய கொலை தொடர்பாக தற்கொலை சம்பந்தமான விடயங்கள் சம்பந்தமாக அடுத்த கட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்கிறார். ஆக இவர்களும் சேர்ந்து நின்று இது அப்படி இல்லை விசாரணை வேண்டும் வேண்டும் என்று சொல்றதுமே ஒரு சந்தேகத்தை கூட்டுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றதோ என்ற ஒரு கேள்வி விழுகின்றது. ஆகவே சுற்றி சுற்றி பார்க்க இந்த வளையத்துக்குள்ள தான் உயிர்த்த நேர தாக்குதல் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. பார்க்கலாம் என்ன நடக்க போன்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயம் தொடர்பாக நாங்கள் பார்க்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா குட்டிமணி தங்கதுரை அவர்களுக்கு சிலை அமைப்பு தொடர்பான ஒரு விடயம் ஒன்று வல்வெட்டித்துறை நகரசபையில பேசப்படுகின்றது. அந்த நகரசபையால் அந்த சிலை அமைப்பதற்கான முன்முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகின்றது. அதுக்கு பிறகு இப்பொழுது அந்த சிலை அமைத்தல் தொடர்பாக பேசியவர்கள் அதற்கு முன்னின்று செயல்பட்டவர்களை விசாரணைக்கு வருமாறு அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது ஒரு சிக்கல் நிலைமைக்குள்ளான ஒரு வழக்காக இருக்கிறது, ஒரு விடயமாக இருக்கிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே விடுதலை புலிகள் அமைப்பினர் சார்ந்த விடயங்களை தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்கள் உள்ளூராட்சி சபை தேர்தல் பிரச்சாரங்கள்ல பாடல்கள் மூலமாக கொண்டு வந்திருந்தார்கள். தலைவருக்கு சிலை வைப்போம் என்றார்கள். அவருடைய அம்மா அப்பாவுக்கு மண்டபம் ஒன்றை கட்டுவோம் என்கின்ற விடயத்தை தெரிவித்திருந்தார்கள். ஆக தங்களுடைய அரசியல் பிரச்சாரத்துக்காக இதை பயன்படுத்திட்டு அதற்கு பிறகான சூழ்நிலையில சங்கீதனுடைய கைது இப்ப வல்வெட்டித்துறையில நடைபெறுகின்ற சம்பவங்கள் எல்லாத்தையும் ஒரு விடயமாக வச்சு பார்க்கின்ற பொழுது இவர்களுடைய அரசியலும் முன்னை நாள் அரசியல்வாதிகள் என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் அமைதோ என்கின்ற ஒரு கேள்விதான் இருக்கின்றது. ஆக தொடர்ந்து பல சிக்கல்களுக்குள்ள சிக்கியிருக்கின்ற ஒரு அரசியல் காய் நகர்த்தல்களை இவர்களும் மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமாகவும் முதல் நடந்த விடயங்கள் சம்பந்தமானதாகவும் ஒரு இறுக்கமான சூழ்நிலை ஒன்று இப்ப இவர்களுக்கு வந்திருக்கிறது. இதை எப்படி கையாள போன்றார்கள், அடுத்த கட்ட நாவுகள் எப்படி இருக்க போன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.